இன்னைக்கு ஜான் 23 ஃபேமஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பர்த்டே. ஒடிஷால 1897ல பிறக்கிறாரு. ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால 16 வயசுலயே குருவை தேடி வீட்டை விட்டு வெளியேறாரு. ஆனா குரு கிடைக்காததுனால தன்னோட அப்பாவோட அட்வைஸ் படி கொல்கத்தா பிரசிடென்சி காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறாரு. அங்க இனவெறி பிடித்த ஆசிரியருடனான மோதல் ஏற்படுது. இதனால இவரையும் இவர் ஃப்ரெண்ட்ஸையும் காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. 2 இயர்ஸ்க்கு வேற எந்த காலேஜ்லயும் சேர முடியாத சூழ்நிலை ஏற்படுது. தென் இவரு சி.ஆர். தாஸ் அவர்களோட உதவியோட வேற ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றாரு. இவருக்கு போஸ்டிங்கும் கிடைக்குது. பட் நம் நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்க பிரிட்டிஷர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு அந்த வேலையை கைவிடுறாரு. சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு சி.ஆர். தாஸ் கிட்ட சொல்றாரு. சி.ஆர். தாஸ் இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. அண்ட் ஆல்சோ இவரோட நேஷனல் காலேஜோட ஹெட்டா 25 வயசான சுபாஷ் சந்திர போஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பேச்சு மாணவர்களிடையே சுதந்திரம் வாங்கணுங்கிற உணர்ச்சியை தூண்டுது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான மல்கில் ஓடையரை சுட்டு கொன்ன உத்தம் சிங்கை காந்திஜி கண்டிக்கிறாரு. பட் சுபாஷ் சந்திர போஸ் அவரை பாராட்டுறாரு. இதனால காந்திஜிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. சுதந்திரத்துக்காக தீவிரமா பாடுபடுறாரு. இவருக்காக ஆதரவும் கிடைக்குது. அதனால இவரை கைது செய்யணும்னு பிரிட்டிஷ் அரசு முடிவு செஞ்சு கைது செய்யறாங்க. சிறையில் இருந்தபடியே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அதுல ஜனகணமன பாடலை தேசிய கீதமா அறிவிக்கிறாரு. இவருக்கு நேதாஜி அப்படிங்கிற டைட்டிலும் இருக்கு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.